சின்ன வயசுல மழை பெஞ்சாலே ஜாலியா நனையலான்னு ஆசைப்பட்டது. அதுக்கப்புறம் ஸ்கூல், காலேஜ் படிக்கும்போது மழை பெஞ்சா 8 மணிக்கு நியூஸ் சேனல் முன்னாடி வரைக்கும் உட்காந்து ஸ்கூல் கிளம்பாம, கவர்மெண்ட்ல எப்படா லீவ் விடுவாங்க, ஜாலியா கட் அடிச்சு ஃப்ரெண்ட்ஸ் கூட விளையாடலாம். ஆனா அப்படி டிக்ளேர் பண்ணதுக்கப்புறம் மழையே நின்னுடும். அது ஒரு ஜாலி தான். இப்ப என்ன ஆச்சுன்னா, மழை பெஞ்சதெல்லாம் போதும், கொஞ்சம் வெயில் அடிச்சா தான் துணியெல்லாம் காயும்ன்னு சொல்லிட்டு, இப்ப வந்து அத நெனச்சு யோசிச்சு ஸ்ட்ரெஸ் ஆவுற அளவுக்கு லைஃப் மாறிடுச்சுன்னு சொல்லிட்டு, காலையிலேருந்து எனக்குள்ளேயே ஒரு சிரிப்பு, லைஃப் இப்படியெல்லாம் மாறிட்டு இருக்கு அப்படின்னு. அமிதேஷ் சார் வந்து நாங்க நேத்து தான் ஸ்கூல் ஜாயின் பண்ணிட்டோம். சார் எல்கேஜி ஜாயின் பண்ணிட்டாரு. இதுக்கப்புறம் ஊருக்கு போ முடியாது, ஸ்டே பண்ண முடியாது, தூங்க முடியாதுன்னு அப்படின்னு அது வேற ஒரு பக்கம் என் மண்டைக்குள்ள ஓடிக்கிட்டே இருந்தது. பரங்கிக்காவுக்கு வேக வச்ச தண்ணி கூட காலியாகி தீஞ்சு போனதுக்கப்புறம் தான் ஞாபகம் வருது. அச்சச்சோ! காய் வச்சிருக்குமே அப்படின்னு அந்த அளவுக்கு மண்டைக்குள்ள ஏதோ ஒண்ணு ஓடிக்கிட்டே இருக்கு. லஞ்ச் பார்த்தீங்கன்னா, பீர்க்கங்காய் சாம்பார், பாகக்காய் தொக்கு பண்ணியிருந்தேன். அதுக்கப்புறம் பரங்கிக்காய் வந்து பொரியல் பண்ணி ஒயிட் ரைஸ், காத்தால கொஞ்சம் உப்புமாவும், அம்மாவுக்கு கோதுமை தோசையும் பிரேக்ஃபாஸ்ட்டா குடுத்தேன். நீங்க இந்த மாரி